அவர்கள் மாத்தூர் கோயிலுடைய அரசாங்கம் நியமித்திருக்கிற அரங்காவலராக இப்பொழுது இருக்கிற அண்ணன் குழிபுரை சேகர் என்கிற அண்ணாமலை செட்டியார் அவர்கள், நோயுவர் நகரத்தார் வலையொலி தொலைக்காட்சியினுடைய அருமை நண்பர் காரைக்குடியை சார்ந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கிற கருப்பையா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அருமை நண்பர் ஜெயகிந்த் கணேஷ் கொரோனா காலத்தில் பல்வேறு மக்களுடைய நோய் தீர்த்த அருமை மருத்துவர், மக்கள் மருத்துவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் டாக்டர் சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அதுபோல ஐயா பள்ளத்தூர் காசியினுடைய பாத யாத்திரை குழுவுடைய தலைவராக சிறப்பித்த அழகப்ப செட்டியார் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வணங்கும் முகமாக போற்றி அருமையா எல்லாரையும் சர்வீஸ் பண்ணவங்க எல்லாம் பாராட்டினாங்க. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் சொல்றேன். நகரத்தார்கள் எந்த அளவிற்கு இந்த அம்பிகை வழிபாட்டுல பெரிய திருப்பணிகளை பண்ணாங்கன்னு மட்டும் ஒரு செய்தி சொல்றேன் நீங்க தகவலுக்காக. அதாவது அம்பாளை இப்ப கும்பிடுறோம், அந்த அம்பாள் வழிபாட்டுல எவ்வளவு ஒரு பெரிய சிறப்புக்குரிய பணியை நகரத்தார் பண்ணாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பாக்குற இந்த அம்பாள் நம்ம ஊர்ல இருக்கிற அம்பாள் கோயில், இதுக்கு கல் கோயில் கட்டி ரொம்ப பிரமாதமா திருப்பணி பண்ணி நம்ம எல்லாம் செய்யறோம். கும்பாபிஷேகங்கள் திருப்பணி, இன்னைக்கு காங்கிரீட் கோயில் எல்லாம் மாறிடுச்சு. ஆனா நம்ம மாநிலமே இல்லாத ஊர்ல, நம்ம மாநிலமே கிடையாது, நம்ம மாநிலத்தை தாண்டி இன்னொரு மாநிலத்துல நகரத்தார் ஒருத்தர் ஒரு அம்பாள் கோயில 100 ஆண்டுகளுக்கு முன்பு சலவக்கல்ல கோயில் கட்டினார். ஆச்சரியம் இல்லையா? அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க இல்ல, எல்லா ஊரை சார்ந்தவங்களும் அந்த அம்பாள் கோயில போய் வழிபட போற போது இப்படி கூட யார் கட்டினான்னு பார்த்தா அந்த கோயில்ல விலாசமே எழுதாம தன் திருப்பணி யாருமே தெரிஞ்சுக்க வேண்டாம், ஆனா இந்த கோயில் என்னுடைய தர்மமா இருக்கணும்னு சுவாமிக்கு எந்த விளம்பரமும் இல்லாம பண்றவங்க நகரத்தாருங்கிறத நிரூபிச்சார். நான் இப்ப அந்த கோயிலை சொல்ல போறேன் உங்களுக்கு, நீங்க போய் பார்க்கணும் கண்டிப்பா. ஆச்சரியம், பிரமாதமான திருப்பணியை பண்ணார். அப்ப அந்த கோயிலுக்கு கல்லு அந்த ஊர்ல கிடையாது, அப்ப இந்த கல்லு கிடையாது, கோயில் கட்டுற கல்லு அந்த மாநிலத்துல கிடையாது. தமிழ்நாட்டுல தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்தும் தன்னுடைய தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் இருந்தும் கல்ல சகடையில ஏற்றி கொண்டு போனார். ஆச்சரியம் இல்ல? சகடைனா எப்படி சார் போகும்? இரும்புல செஞ்ச சக்கரங்களை வச்சு யானை இழுக்கும், அப்படி கொண்டு போயிருக்காங்க அந்த காலத்துல 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப ரயில்லாம் போடப்படாத ஒரு காலம், அங்கெல்லாம் ரயில் போகாத பகுதிகள் கொண்டு போய் கட்டினாரு. அந்த குடும்பத்தை சமீபத்தில் அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய மடாதிபதி, இப்படி ஒரு கோயிலை கட்டினவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க, நாங்க அவங்கள பாராட்டணும்னு எங்களெல்லாம் தொடர்பு கொண்டு கேட்டு அவங்க விலாசத்தை தேடி அவங்கள கொண்டு போய் இங்க நிறுத்தி அந்த கோயில் நிர்வாகம் செய்கிற மடம் அந்த மாநிலத்தில் அந்த நகரத்தாரை கௌரவித்தது. எந்த கோயில் சார்? ஸ்ருங்கேரியில் இருக்கக்கூடிய சாரதாம்பாள் கோயில். ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயில் எங்க? கர்நாடகால மலை மேல இருக்கு. அங்க இங்க இருந்து கல்லை ஏத்திட்டு போய் அங்க கோயில 100 ஆண்டுகளுக்கு முன்பு கானாடு காத்தானை சார்ந்த சாமராமனா சிதம்பரம் செட்டியார் கட்டி இருக்கிறார். உங்களுடைய பங்காளி. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? ஒரு அம்பாளுக்கு எந்த அளவுக்கு செய்யறாங்க. ஒண்ணு, ஒரு தனி நகரத்தார் பொது நகரத்தார்களாக இருந்து செய்த சேவையை சொல்ல அவங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. காஞ்சியிலே காமாட்சி, கவிமதுரை மீனாட்சி, காசியிலே சாலாட்சி, கட்டி உள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள புன்னகையும் சுற்றி உள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் முற்றும் அழியாத மொட்டை கோபுரத்தழகும் கட்டி காத்தவர்கள், அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் பேரழகும் ஆக்கி கொடுத்தவர்கள், அமர்ந்திருந்து காத்தவர்கள், நாட்டு கோட்டை வளர் நகரத்தார் அல்லேமோ. ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. மதுரை மீனாட்சிக்கு 1870 இப்ப இருந்து 156 வருஷத்துக்கு முன்னாடி 1860 இருந்து 70க்குள்ள தன் கையில 25 லட்சம் ரூபாய், அன்னைக்கு பணம் சார், இன்னைக்கு இல்ல, 25 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற அமராவதி புதூர்ல இருந்து புறப்பட்டு போய் மீனாட்சி அம்மனுக்கு, ஏன் மீனாட்சிக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு அந்த காலத்துல 150 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பாக்குற மதுரை கிடையாது. அன்னைக்கு எப்படி தெரியுமா மதுரை இருக்கும்? 4 கோபுரம் கிடையாது, 3 கோபுரம் தான். வடக்க உள்ள கோபுரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, என்ன தெரியுமா? என்ன கோபுரம்? மொட்டை கோபுரம்னு பேரு. கோபுரமே இல்லாத இடம். அந்த இடத்துல கோபுரத்தை கட்டுறதுக்கு இவர் போய் எல்லா பணியும் செய்ய ஆரம்பிக்கிறாரு.
அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இங்க முனியையா இருக்கு, 8 நாளைக்கு மேல யாரும் இங்க திருப்பணி பண்ண ஆரம்பிச்சவங்க உசுரோட இருந்தது இல்லைன்னாங்க. ஒவ்வொரு நாளும் போய் அவர்களை பார்த்தார்கள். விபூதி பூசி சிவப்பழமா வெளியே வந்தார். 8வது நாளும் திருப்பணி பண்ண ஆரம்பிச்ச 8வது நாள் அப்படியே சிவகடாட்சமா வெளியே வந்தார். எல்லாரும் சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டாங்க. அப்பதான் சொன்னார், உண்மையான மனதோடு திருப்பணி செய்கிற யாரையும் சிவன் தன் உயிரை எடுக்க மாட்டான், பணியை செய்ய வைப்பான்னு சொன்னார். நடந்த நிகழ்ச்சி. மீனாட்சி என்ன பண்ணா தெரியுமா? அப்பேற்பட்ட அந்த கோயிலுக்கு தளம் பூரா, ஆடி வீதி பூரா பாவி, வடக்கு கோபுரம் முழுமையா கட்டி, மொட்டை கோபுரத்தை நிறைவு பண்ணி, 4 பக்கம் கோபுரத்தை அழகா கட்டி முடிச்சு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம்னு கும்பாபிஷேகம் பண்றார். கம்பத்தடி மண்டபம், உலக பிரசித்தி பெற்ற சிற்பக்கலை கூடம், அருமையான கம்பத்தடி மண்டபம் கட்டினார். கட்டிட்டு கும்பாபிஷேகம்னு சொல்லி 1870களில் கும்பாபிஷேக தேதியை வச்சாரு பாருங்க. அப்ப திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து ஊபேசா தமிழ் தாத்தா அந்த கும்பாபிஷேகம் பார்க்க திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பில் போறாரு. போய் கும்பாபிஷேகத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு ஒரு கட்டுரை எழுதுறாரு. நான் பாண்டிய மன்னர்கள் செய்த கும்பாபிஷேகத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் ஒரு பாண்டியனே நகரத்தார் உருவத்தில் வந்து கும்பாபிஷேகம் செய்தது இதுதான். நாகப்ப பாண்டியன், வெங்கடாசல பாண்டியன் பாண்டியர் பட்டம் கொடுத்தார். அந்த மீனாட்சி என்ன பண்ணா, ஆத்தூர் ஆறுமுகநேரி பக்கத்துல